பிரைஸ் லார்ட். இந்த காலை நேரத்திலே உங்களை மறுபடியும் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுடைய தியானத்துக்கென்று வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 24வது சங்கீதம் 1வது வசனம். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன டேன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே, உலக சுற்றுச்சூழல் தினம். அப்போ இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா நாம் இன்றைக்கு பார்க்கிற இந்த அண்ட சராசரங்களை, இந்த முழு உலகத்தையும் முதலாவது படைத்தவர் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் தான் இந்த முழு உலகத்தையும் படைத்தார். அவர் தன்னுடைய ஞானத்தினால், தன்னுடைய வார்த்தையினால் அனைத்தையும் அவர் உண்டாக்கினார். உண்டாக்கி அவர் கொடுத்தது முதலாவது மனிதனிடத்தில் அதை முழுவதுமாய் கொடுத்து அதை பண்படுத்தவும் பராமரிக்கவும் அதை ஆளுகை செய்யவும் மனிதனுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆனால் மனிதன் அதை சரியான முறையில பண்படுத்தாமல் பராமரிக்காமல் விட்டதுடைய அந்த காரியம்தான் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு நிறைய காரியங்கள், இயற்கை பேரழிவுகள், இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ முக்கியமாக இயற்கையை, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அது நம்முடைய விசேஷமாய் தேவனை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய கடமையாக இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத அந்த காலை வேளையில உங்களோட பேச விரும்புகிறேன். நாம் இன்றைக்கு பார்க்கிற இந்த முழு உலகமும் தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு கிடைத்தது. இது அளவிட முடியாத மிகப்பெரிய சொத்து, ஆசீர்வாதம். எனவே இதை நாம் பண்படுத்த வேண்டும், பராமரிக்க வேண்டும், சரியாய் பயன்படுத்த வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் முதலாவது நம்ம செய்ய வேண்டிய விஷயம், தேவன் நமக்கு கொடுத்திருக்க எல்லா ரிசோர்சஸ்க்காக, நேச்சுரல் ரிசோர்சஸ்க்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம காலைல எழுந்த உடனே நம்முடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்தணும். அதே நேரத்துல தேவன் நமக்கு இயற்கையாய் கொடுத்துருக்க எல்லா ரிசோர்சஸ்க்காக ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாம நம்முடைய குடும்பத்தினர்கள், நம்முடைய பிள்ளைகள், அவர்களுக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்தும் பழக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே தேவன் கொடுத்த எல்லாவற்றிற்காகவும், குறிப்பாக அவர் தந்ததான இயற்கை வளங்களுக்காக, நல்ல நேச்சுரல்ஸா நமக்கு நல்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கு நமக்கு நல்ல சன்லைட். ஏன்னா நிறைய தேசங்கள்ல அந்த சன்லைட்டுக்காக அவங்க நிறைய ஏக்கத்தோடு இருக்காங்க. நம்ம வாழக்கூடிய இந்திய தேசத்துல, நம்ம ஏரியால நமக்கு தேவையான சன்லைட் கிடைக்குது, நமக்கு தேவையான மலைகளை ஆண்டவர் தருகிறார், தண்ணீர் வசதிகளை தருகிறார். இப்படி ஆண்டவர் கொடுத்த எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸ்க்காக முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவதாக நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், அதை சுத்தமாக பராமரிக்க வேண்டும். வேதத்தை ஆதியிலே வாசிக்கும் போது, ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது, அந்த மனிதனுடைய கையிலே, ஆதாமுடைய கையிலே இந்த முழு பூமியும் கொடுக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இதை பண்படுத்தவும் பராமரிக்கவும் ஏற்படுத்தி வைத்தார். எனவே இந்த இயற்கை வளங்களை பராமரிப்பது, அதை சுத்தமாய் வைத்துக் கொள்வது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. எனவே முதலாவது நான் சொன்னேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவர் கொடுத்த எல்லா ரிசோர்ஸஸ்க்காக. ரெண்டாவது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், நம்ம அதை சுத்தமாக பராமரிக்க வேண்டும். மூன்றாவது நம்ம செய்யக்கூடிய முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், அதை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு இருக்க இயற்கை வளங்கள் அபியூஸ் பண்ணப்படுது. அதை நம்ம சரியா கவனிக்கல, அதை பராமரிக்கல, அதை பாதுகாக்கலைன்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமான பின்விளைவுகளை அவங்க சந்திப்பாங்க. இப்பவுமே பாருங்க, நம்ம காசு கொடுத்துதான் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம். இன்னும் அடுத்து நம்ம எதிர்கால ஜெனரேஷன்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க காலத்துல எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல நமக்கு கிடைத்திருக்கிறதான எல்லா ரிசோர்ஸஸையும் நம்ம பாதுகாக்கணும். எதுக்காகனா இது தேவனுடைய கட்டளை. ரெண்டாவது எதிர்கால சந்ததிக்கு நமக்கு தேவை. அதனால இதை கருத்தில் கொண்டு இந்த 3 விஷயங்கள் நம்ம செய்வோம் சொன்னா, நிச்சயமா தேவன் கொடுத்த இந்த சுற்றுச்சூழல்ல இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை பாதுகாக்க முடியும், ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அடுத்து எதிர்கால சந்ததி அதை யூஸ் பண்ண முடியும். அதுவே தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையாக இருக்குது. இது நாம் தேவனுக்கு செய்யக்கூடிய நன்மையாக கூட இருக்குது என்று சொல்லலாம். அதனால இந்த 3 விஷயத்த மறந்துடாதீங்க. தேவன் நமக்கு கொடுத்த எல்லா ரிசோர்ஸ்க்காக தேங்க்ஸ் சொல்லுங்க ஒவ்வொரு நாளும். ரெண்டாவது, ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க சுத்தமாக பராமரிப்புக்கு முயற்சி பண்ணுங்க. மூன்றாவது, அதை பாதுகாப்பதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய இயற்கையை ஆசீர்வதிப்பார், எதிர்கால சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.